ஹாய். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் இதை கேட்டு தான் ஆகணும். நிறைய பேரால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க, துரோகம் பண்ணப்பட்டிருப்பீங்க. என்னடா இது, நம்ம நல்லது மட்டும் நினச்சோம், நல்லது மட்டும் தான் பண்ணோம், நமக்கு போய் ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, எதுக்கு இவ்வளோ வன்மத்தை காட்டுறாங்க, என்னால் இது ஏற்றுக்கவே முடியல, கடவுளுக்கு கண் இல்லையா, கர்மா இஸ் அ பூமரேங், நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக அழிவேடா அப்படின்லாம் நம்மலாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். நானும் நிறைய போட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ அனுபவிச்சதில் ஒரு விஷயம் நல்லா கண்டுபிடிச்சது என்னென்னா, கர்மான்னு ஒரு மேட்ரே கிடையாது. கர்மாவை நம்பினீங்கன்னா கர்மமாக தான் போவீங்க. அவன் அழிவான் கரெக்ட் தான். நீங்கள் ஃபீல் பண்ணுற தப்புன்னு நான் சொல்ல, அது வேலிட் தான். ஆனால் நீங்கள் அவன் அழிவுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் நல்லா தான் இருப்பான். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதை பார்த்து பொங்கி டிப்ரெஷன்லேருந்து நம்ம போயிட்டுருப்போம். இப்போ என்ன, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து தான் ஆகணும், அவனை நான் டீச் பண்ணுறதுக்கோ அவனோட ரிவெஞ்சை பார்க்கறதுக்கோ நான் அந்த உலகத்தில் வரல. என் வாழ்க்கையை நான் வாழ வந்திருக்கேன். எப்படியோ நான் இதுலேருந்து ஃபைட் பண்ணியாவது என் வாழ்க்கையை வாழ்ந்துடுறேன் அப்படி நீங்கள் நினச்சி உங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவன் உங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டான். நீங்கள் நல்லா மேலே டாப்பில் போயிட்டே தான் இருப்பீங்க. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, பழி வாங்குறது என்னோட வேலை அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. இதுக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா அர்த்தம் சொல்லியிருக்காங்க, கடவுள் ஒரு நாள் அப்படியே சாமி கண்ணை குத்திடுவார், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் பழி வாங்கணும்னா பழி வாங்குவார், இல்லை அவரை திருத்தணும்னா வேற மாதிரி லெசன் கொடுத்து திருத்துவார், இல்லை பழி வாங்காமலே விட்டுருவார். அவர் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பார்த்துப்பாரு, நீ உன் வேலையை பாருன்னு தான் சொல்கிறார். ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அவன் நல்லா இருக்கானோ அவன் நாசமாக போகிறானோ, நீ நல்லா இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே நீ எப்போ வாழ போகிற? டோன்ட் பிலீவ் இன் கர்மா. டோன்ட் பிலீவ் தட் தே வில் சேஞ்ச். டோன்ட் பிலீவ் அவங்க பனிஷ்மெண்ட் உங்கள் கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க. ஜஸ்ட் பிலீவ், நீ எது பண்ணாலும் அதுலேருந்து நீ வெளியே வந்துடுவேன். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க.